சின்ன பொண்ணு, நாம போட்ட பிளானு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்டி. நீ வேணா பாரு, நம்ம போட்ட பிளானு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏண்டி இந்த செடியை பார்த்தாலே குண்டு குண்டா வெள்ளை வெள்ளையா முட்டை தொங்குற மாதிரி இல்ல, நல்லா கத்திரிக்காய் தொங்குற மாதிரி இருக்கு. அடி பாவி சண்டாளி, கத்திரிக்காய் கத்திரிக்கான்னு வாயை எங்கன்னா விட்டுட்டு போறடி. முட்டை செடின்னு சொல்லு. யாரு கேட்டாலும் முட்டை செடி முட்டை செடி முட்டை செடின்னு தான் சொல்லணும். அடியே, ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது, முட்டை காய்க்கும் செடின்னு சொல்லணும். அப்படியே சொல்லி எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டி விட்டு கோத்து விட்டுடாத. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு புதுசு புதுசா போட்டு வித்து வித்து இந்த ஊர் மக்கள் கிட்ட உதவாங்கதே இந்த சின்ன பொண்ணுக்கு வேலையா போச்சு. டெய்லி கடையை போட்டு வித்துட்டு தான் கிடக்கான, ஒரு பைசா கையில கொடுக்க மாட்டா. இன்னைக்கு என்ன ஏதுன்னு கேட்டுப்பிடுவோம். அடியே, இவன் நெட்ட மாமா கொக்கு மாதிரி வந்துட்டு கிடக்காருடி. யோ நெட்ட, உனக்கு என்ன இங்க வேலை? போய் இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் போய் செய்ய போ. அடியே, இந்த வீட்டுக்கு நீ தான் கட்டிட்டு வந்திருக்க. நீ தான் எல்லா வேலையும் ஈத்து போட்டு செய்யணும். நீ என்ன எங்க வீட்டுல உட்காந்து நீ என்னையே வேலை கட்டிட்டு கிடக்க? யோ, நான் என்ன உங்க வீட்டுல ஓசி சாப்பாடு தின்னு வந்திருக்கேன்? நீ தானே என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி ஈத்துட்டு வந்த. நீ தான் எனக்கு சோறு போடணும். நான்லாம் உனக்கு சோறு போட முடியாது. மரியாதையா போய் சோத்தாக்கி வை. எல்லாம் என் தலை எழுத்து. உன்னை என்னத்த சொல்ல? என்ன என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணுகிட்ட சண்டையே போட்டுட்டு கிடைக்கீங்க? எங்கேயாச்சும் போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்க. இங்க பாருங்க, நாங்க முட்டை செடி வத்தி வித்துட்டு கிடக்கோம். என்னது முட்டை செடியா? ஆமா, முட்டை செடி தான் வச்சு வித்துட்டு கிடக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த முட்டை செடியில ஒரு நாளைக்கு 40-50 முட்டை காய்க்கும். என்னது 40-50 முட்டை காய்க்குதா? ஆமா, ஏன் நெட்ட வாயை பொழக்காத. என்னடா அண்ணாண்ட போய் திரும்பி வருது. அடியே சின்ன பொண்ணு, உன்னை கூட நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன்டி. என்னடி இது முட்டை செடியெல்லாம் வச்சு வித்துட்டு கிடக்க? உண்மையாவே இது ஒரு நாளைக்கு 40-50 முட்டையா கொடுக்கும்? ஆமா, இதை கேட்டு நீ என்ன பண்ண போற? என்ன நான் என்ன பண்ண போறேன்னா? எம்மா தங்கச்சி. என்னன்னே சொல்லுங்க. தங்கச்சி, இப்படி ஒரு செடி இருக்குதுன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது. ஏன் இது மாதிரி ஒரு செடி இருக்குதுன்னு முன்னாடியே சொன்னா என்ன பண்ணிருப்பீங்களாக்கும்? என்ன பண்ணிருப்பீங்களா? அடி கூறு கெட்டவில்லையே. இந்த மாதிரி செடியெல்லாம் ஊருக்குள்ள விக்குதுன்னா யாரும் வாங்காம இருக்காங்களா? என்னையா சொல்ற நெட்ட? உண்மையாவே சொல்ற? அப்ப இந்த செடியெல்லாம் வித்து போடலாமா? ஆமா, இந்த செடியெல்லாம் ஏன் விற்க முடியாது? ஒரு நாளைக்கு 40-50 முட்டை கொடுக்குது இந்த செடின்னா, ஒரு முட்டையோட விலை 7 ரூபாய் 8 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. அண்ணுக்கு ரொம்ப பெருத்த ஆசை. அதனால இந்த முட்டை செடிய சூப்பரா வித்து போடலாம். எம்மாத்திர ரேட்டுன்னு சொல்லு. ஆளு உடனே கொண்டாரேன். யோ நெட்ட, ரொம்ப அதிகமாலாம் இல்லையா இந்த செடி? வெறும் 3000 ரூபாய் தான். 3000 ரூபாய்க்கு தான் இந்த செடியை கொடுத்துட்டு கிடக்கும். அடிப்பாவி, வெறும் 3000 ரூபாய்க்கு இந்த செடியா? ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு செடி 5000 10,000 விக்கலாமே. என்ன 3000 விக்கிறதுக்கே யாருமே இந்த பக்கம் வரல. அதோட 5000 10,000 வித்தனா இந்த பக்கம் தலை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆமையா நெட்ட, 3000க்கே யாருமே இங்க வரல. 5000க்கெல்லாம் வித்தனா அவ்வளவுதான் போ. அடியே முட்டாளு, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாத தழைய கொடுத்தாலே 10-12,000க்கு வாங்குவாங்க. இது முட்டை காக்கிற செடி இல்ல. இது என்ன வீணாவா போகுது? ஒரு நாளைக்கு 40-50 முட்டை காய்ச்சிச்சுன்னா நல்ல வியாபாரம் வித்து நல்ல பணக்கார ஆயிட மாட்டாங்க? அங்க பாரு சின்ன பொண்ணு, நான் வேணா ஒண்ணு பண்றேன். உனக்கு வியாபாரம் தானே ஆகணும். இந்த செடியை பூரா வித்து தானே ஆகணும். கவலையே படாது. இப்பவே போய் ஆளை புடிச்சாந்து விடுறேன். யோ நெட்ட, நீ இப்பதான் உருப்படியா ஒரு விஷயத்தை பேசிக்கிற. போ ஊருக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வா. நான் கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது கண்டிஷனா? ஆமா, அது என்ன கண்டிஷனு? இப்படியே இந்த செடி நீங்க 3000க்குன்னு விக்கிறீங்க. நான் ஆளை இட்டுன்னு வந்து புடிச்சு கொடுத்தேன்னா 5000 ரூபாய்க்கு வித்து கொடுக்கணும். என்ன அது 5000-மா? யோ லூசு நெட்ட, 3000க்கு இந்த செடி விற்கும் போது யாரையும் காணா, ஒரு ஆளை கூட இந்த பக்கம் காணா. 5000க்குன்னு சொல்லி விற்கும் போது யாராச்சும் வந்து வாங்குவாங்களா? நான் வாங்க வைக்கிறேன். அதுதானே என் வேலை. நீ சொல்லு, 2000 ரூபாய் எனக்கு கமிஷன் தருவியா தரமாட்டியா? அதை மட்டும் சொல்லு. அடியே இழுவ, இந்த மனுஷன் அடி 3000க்கு விற்கும் போது யாருமே வரமாட்டாங்க, 5000க்குன்னு சொல்றாரு. சின்ன பொண்ணு, சரி வீடு, அண்ணன் தான் கூட்டியாந்து விக்கிறேன்னு சொல்றாருல்ல, நாம 5000 சொல்லுவோம். என்ன வருதோ அவருக்கு கொடுத்து போடுவோம். அப்பயாச்சும் நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் விக்கும்ல. காலையில இருந்து இங்கேயே கத்திட்டு கிடக்கும். அப்படியா சொல்ற? சரிடி, எப்படியோ வந்தா லாபம்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்தா லாபம் தான். என்னடி ஓகேவா இல்லைன்னு கிளம்பிட்டா? யோ நெட்ட, அதுக்குள்ள பறக்காத. சரி, நீ சொல்ற மாதிரியே வைப்போம். அதே மாதிரி 5000க்கு வாங்கிட்டாங்கன்னா 2000 ரூபாய் தான் கொடுப்போம். இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான். ஆமாண்டி, ஓவருடி ஓவரு. காலையில இருந்து ஒரு செடி கூட விக்கல. நானாவது வித்து காட்டுறேன். போயிட்டு வரேன், வெற்றியோட திரும்புறேன். சின்ன பொண்ணு, இந்த செடியை 5000 வித்தா ஒரே நாள்ல ஓஹோன்னு ஆயிடுவோம். ஆமாண்டி இழுவ. ஆமா, 5-5000க்கு வித்து பணம் மட்டும் நம்ம கைக்கு வந்துச்சு.
காசு பணம் துட்டு மண்ணி மண்ணி, காசு பணம் துட்டு மண்ணி மண்ணி, கொடை பிடிச்ச நைட்டுல போக போற ஃபிளைட்டுல. முட்டைய வித்து சுருட்டு எடுத்துட்டு ஓட போறா இழுவே இழுவே இழுவே, காசு பணம் துட்டு மண்ணி மண்ணி. அந்த வானத்தை போல மனம் படிச்ச வெண்ணவனே, பனி துளிய போல குணம் படிச்ச நல்லவனே. சின்ன பொண்ணு அங்க பாருடி, நம்ம ஊர் தலைவர் வராரு. அடி ஆமாடி, பார்த்த இவர் எப்படியாவது இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து இருக்கிற செடியில ஒண்ணு கொடுத்து அமைச்சிட வேண்டியதான். மஞ்சளிலே நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது சொன்னது யாரு? இது வேற யாரு? அது நான் தான் பாரு. தலைவரே, தலைவரே நில்லுங்க. நில்லுங்க. அடடே நம்ம சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு கிடக்க? ஏன் கூப்பிட்ட? என்ன தலைவரே, என்னைக்கு இல்லாத இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல. ஒரே பாட்டு கச்சேரி தான். ஆமா ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வரல, அதனால நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். என்ன அது நாய் இருக்கிற ஊர்ல தலைவர் சந்தோஷமா இருக்கிறாரா? விடக்கூடாதே. ஆமா ஆமா, தலைவர் சந்தோஷத்துல மண்ணவாரி போறதே ஒரு சந்தோஷம்தான். ஆமா தலைவரே, நீங்க எங்க விறுவிறுன்னு போயிட்டு கிடைக்கீங்க? எங்க போற? ஊர் மக்க போறேன். இப்போ எந்த சண்டை சச்சரவும் கிடையாது, எல்லாம் அமைதியா ஆயிப்புடுச்சுங்க. அதான் சும்மா அப்படி காத்தோட்டமா நடந்து போயிட்டு கிடக்க. ஓ அப்படியா, சரி சரி தலைவரே, நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஊர் மக்க எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஊருக்கு நான் ஒரு நல்லது எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது நல்லது எடுத்துட்டு வந்திருக்கியா? என்ன நல்லது எடுத்துட்டு வந்திருக்க? இந்த ஊர் மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் எல்லாமே செய்வேன். ஆமா தலைவரே, நம்ம ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கல்ல, அதனாலதான் நம்ம ஊர் மக்கள் நல்லா ஒரு பிசினஸ் பண்ணி டெவலப் ஆகணும்னு சின்ன பொண்ணு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன விஷயம் சின்ன பொண்ணு? ஊருக்கு நல்லதுன்னா நான் எல்லாமே செய்வேன் பாத்துக்க. தலைவரே உங்ககிட்ட சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது. வாங்க வந்து அது என்னன்னு நீங்களே பாருங்க, ஆச்சரியமா பட்டுருவீங்க. சரி போவோம். ஏமா இது என்னம்மா செடி? இது என்னமோ முட்டை காய்ச்சி தொங்குற மாதிரில இருக்கு. ஏதோ பிசினஸ் நீங்க கிஸ்னஸ் நீங்க ஒண்ணுமே புரியல. ஆமா தலைவரே, இதுதான் பிசினஸ். இது என்ன செடி தெரியுமா? முட்டை செடி. என்னது முட்டை செடியா? ஆமா தலைவரே, முட்டை செடின்னு நினைச்சுக்காதீங்க, இது முட்டை காக்கும் செடி. என்னது முட்டை காக்கும் செடியா? தலைவரே அது முட்டை காக்கும் செடி இல்ல, முட்டை காய்க்கும் செடி. இது என்ன? இது கோழில இருந்து முட்டை வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன செடியில இருந்து முட்டையா? ஆச்சரியமா இருக்குதே. உண்மையாவே இது முட்டை கொடுக்கும் செடிதானோ? ஆமா தலைவரே, இது முட்டை காக்கும் செடி தான். ஒரு நாளைக்கு 40-50 முட்டை நல்லா காய்ச்சி கொடுக்கும். 40-50 முட்டையா? ஆமா தலைவரே, இந்த முட்டை செடி சைனாவில இருந்து எடுத்துட்டு வந்தது. இது முத சைனாவில தான் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் இந்தியாவுக்கு நான் இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே, இப்படியெல்லாம் செடி உண்டோ? அட உண்டு தலைவரே, நாங்க ஏன் போய் சொல்ல போறோம், நீங்க வாங்கிட்டு போங்க. நீங்க வாங்குனீங்கன்னா இந்த ஊர் மக்களே வாங்கும். ஊர் மக்கள் நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருந்த மாதிரி தான். ஆமா தலைவரே, என்ன பேந்தன்னு முடிச்சிட்டு கிடைக்கீங்க? ஒரு செடி வாங்கிக்கோங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இருந்தாலும் வாங்கிக்கிறேன். ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னா நான் எதை வேணா செய்வேன். நான் வாங்கி அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்ல. சரி சரி, எனக்கு ஒரு செடி குடுமா. தலைவரே அதுக்கு முன்னாடி விலையை கேட்டுக்கோங்க. ஒரு செடி விலை 3000 ரூபாய். என்ன இந்த செடி 3000 ரூபாயா? ஏ சின்ன பொண்ணு, இது செடி 3000 ரூபாய் இல்லடி, 5000 ரூபாய். இழுவ 5000 சொன்னது நெட்டைக்கு தான். நம்ம இவங்களுக்கு 3000 கொடுத்து போடுவோம். 3000 சொன்னா இன்னும் குறைச்சி கேட்பாங்க. நீ பேசாத, 5000 சொல்லி 3000க்கு வேணா வித்து கொடு. ஆமா இல்ல, இது நல்ல ஐடியாவில இருக்கு. தலைவரே இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். உங்களுக்காக நான் 3000 ரூபாய்க்கு கொடுக்கறேன். தாராளமா நீங்க வாங்கிட்டு போலாம். அப்படியா? சரி சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு செடி கொடு. இந்தாங்க தலைவரே, உங்களுக்கு இல்லாத செடியா? இந்தாங்க, நல்லா ஒரு நாளைக்கு 40-50 முட்டையை போட்டு சாப்பிடுங்க. என்ன இது இவ்ளோ பெரிய மரச்செடியா வச்சுக்கின்னு எனக்கு ஒரு சின்ன செடி பிச்சில குடுக்குறீங்க? ஆமா தலைவரே, வாங்கின்னு வந்ததே இந்த ஒரு செடி தான். இதுல இருந்தா எல்லாருக்கும் ஒரு கிளையா பிச்சு பிச்சு கொடுக்கணும். உங்களுக்கே இந்த செடி கொடுத்துட்டுனா எப்படி எல்லாருக்கும் விற்க முடியும் சொல்லுங்க? அது மட்டும் இல்லாத இந்த செடியோட விலை மொத்தமா 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய்க்கு நான் இதை விற்கணும் இல்ல? என்னது 3 லட்சமா? இப்ப இது வளருமா வளராதா? அதெல்லாம் நல்லா வளரும். மொத்தம் இத நிழல்ல வச்சு வளங்க. அதுவும் குளு குளுன்னு இருக்கணும். வளர்க்குற இடம் கூட வெயில்ல கீழே வச்சு கருக்கி போடாதீங்க. குளு குளுன்னு தானே. எங்க வீட்டுல ஒரு இடம் இருக்குது, நல்லா குளு குளுன்னு இருக்கும். ஆனா அந்த இடத்த மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் யாருக்கும். சொன்னா புடுங்கி எடுத்து போயிடுவாங்க. ஆமா ஆமா சொல்லாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இந்த முட்டை செடி எடுத்து போய் வச்சு முட்டையாய் காய்ச்சி இந்த ஊர் மக்களுக்கு இலவசமா முட்டை கொடுக்க போறேன்.
என்னடி சின்ன பொண்ணு, தலைவர் முட்டையிலும் முட்டை, சரியான கூ முட்டையால இருக்காரு. அது தெரிஞ்சுதானடி வித்தது. சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, பார்ட்டி வந்துருச்சுடி, பார்ட்டி வந்துருச்சு. என்ன இவங்க பார்ட்டியா? பார்ட்டில நல்லா காணாம போன பூர்த்தி மாதிரி இருக்காங்க. அடியே கூர்க்கட்டவளியே, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடி. வாங்க தம்பி, நான் சொன்ன செடி இதுதான், நல்லா முட்டை காய்க்கும் பாத்துக்கோங்க. ஓஹோ, இதுதான் அந்த செடியோ? ஒரு நாளைக்கு எப்படியும் 100 முட்டை 200 முட்டை காய்க்கும். இத வச்சே நீங்க பெரிய கோடீஸ்வரனா ஆயிடலாம். என்ன சின்ன பொண்ணு, அண்ணன் என்ன வாயாலே வடை சுட்டுன்னு போறாரு? ஆமாண்டி, என் வளர்ப்பாச்சே, எனக்கும் மேலதான் இருப்பாரு. எப்படியோ நம்மளுக்கு வியாபாரம் நடந்தா சரிதான். தம்பி வாங்கிக்கோங்க. இப்படி முடிச்சிட்டு கிடந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திருவாங்க. நல்லா தெளிவா ஏமாத்துறன்னு கேட்டு வாங்குங்க. அதெல்லாம் சரிதான். ஆமா, இந்த செடி எம்மாத்திரம்? அடடே, உங்களை பார்த்தா டிரைவர் மாதிரி இருக்குது. அண்ணே, டிரைவர் அண்ணே, இந்த செடி ஒண்ணே வாங்கிக்கோங்க. இந்த செடியை வாங்கி போய் வச்ச உடனே ஓஹோன்னு ஆயிடுவீங்க பாத்துக்கோங்க. ஆமா, இந்த செடி உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த செடியை நான் சைனாவுல இருந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கெல்லாம் எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது. ஓஹோ, அப்படியா? சரி சரி, இந்த மாதிரி ஒரு செடியை நான் பார்த்ததே கிடையாது. புதுசா இருக்குது. அதுவும் இந்த செடியில முட்டையெல்லாம் வருது. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது பாக்குறதுக்கு. ஆமாண்ணே, நம்ப முடியாத சில பல விஷயங்கள் தான் சைனாவுல செய்யறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, சைனா பீஸுன்னு சைனா பீஸா தான் போகுது. அடியே, எல்லாத்தையும் நல்லதை மட்டும் சொல்லுடி, கஸ்டமரையே குழப்பிடுவ போல. கோழி முட்டை போட்டு பார்த்திருக்கேன், வாத்து முட்டை போட்டு பார்த்திருக்கேன், காக்கா முட்டை போட்டு பார்த்திருக்கேன், அட பாம்பு கூட முட்டை போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஒரு செடி முட்டை போட்டு இப்பதான் பாக்குறேன். டிரைவர் அண்ணே, உங்களை மாதிரி தான் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப நீங்க டிரைவரா இருக்கிறீங்க. இந்த செடியை மட்டும் நீங்க வாங்கி போய் வச்சுங்க, பல காருக்கு சொந்தக்காரரா இருப்பீங்க. தம்பி, இந்த செடியை வாங்கி போப்பா. நானே 3 செடி வாங்கி வச்சிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு 300 முட்டை 400 முட்டை கொடுத்துக்குதுன்னா பாத்துக்கோயேன். ஆஹா, அண்ணன் நல்லா உதாறு விடுறாரே, உதாருனே உதாரு. ஓஹோ, சரி சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னு இந்த செடியை நான் வாங்கிக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ வாங்க போறாங்க. எப்படியாவது செடியை தள்ளி விட்டுருவோம். 5000 ரூபாய் கிடைக்கும். எப்படியோ நெட்டைக்கு 2000 போனா அது எனக்கு தான் வந்து சேரும். டிரைவர் அண்ணே, இந்தாங்க உங்களுக்காக ஒரு செடி. வீட்டுல எடுத்து போய் அக்கா கிட்ட கொடுத்து விடுங்க. அவங்க நல்லா சூப்பரா வளர்த்து நல்ல முட்டை காயா பெரிப்பாங்க பாருங்க. ஹே, ஃப்ராடு கேங்குங்களா? நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? நான் யாருன்னு தெரியாத என்கிட்டயே நீ முட்டை செடின்னு பொய் சொல்லி விக்கிறீங்க. ஐயோ டிரைவர் அண்ணன், நீங்க வேணா பாருங்க, இது உண்மையாவே முட்டை செடி தான். நிறைய முட்டை முட்டையா தொங்குது பாருங்க. என்ன அது முட்டை செடியா? இது யாரை ஏமாத்த பாக்குறீங்க? கத்திரிக்காய் செடியை புடிங்க வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சு முட்டை மாதிரி சொல்லி ஏமாத்தி விக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை எல்லாரையும் புடிச்சுன்னு போய் முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை வர வைக்கிறேன். என்னது முட்டிக்கு முட்டி தட்டுறாதா? நானே முட்டி உயரம் தான் இருக்கிறேன். முட்டிக்கு முட்டி தட்டினாங்கன்னா முட்டிக்கே போயிடுவனே. ஆமா, நீங்க டிரைவர் அண்ணத்தானே நீங்க? நான் டிரைவர் அண்ணனா? ஒரு போலீஸ்காரனையே நீங்க இந்த ஏமாத்துறீங்கன்னா பொதுமக்களை நீங்க எந்த ஏமாத்துவீங்க? ஐயோ போலீஸா? எஸ்கே! மழை வருது குடை கொண்டு வா சின்ன பொண்ணு கடையினிலே. கொடை இருக்கு காசு கொண்டு வா சின்ன பொண்ணு கடையினிலே. என்னடா இது, பேஞ்ச மழை பேஞ்ச மேனியா இருக்குது. இப்படி பேஞ்சிட்டே இருந்தா நான் எப்படிதான் கடையை போட்டு விக்கிறது? நல்ல வேலை, நெட்டமாமா ஐப்பங்காயிலுக்கு போய் வரும்போது 10 கூட வாங்கிட்டு வந்தாரு. எங்க வாங்கிட்டு வந்தியே, வீணா போயிடுமேன்னு அவ்வளோ திட்டிட்டு கிடந்தேன். இப்ப இருக்கிற 10 கொடையும் வாரியாந்து போட்டாச்சு. எப்படியும் ஒவ்வொரு கொடையும் 50 ரூபாய்க்கு வாங்கி இருந்தாரு. நாம எப்படியாவது 500 1000க்குன்னு வித்து போடணும். என்ன மழை இப்படி பாழா படுத்துதே இந்த மழை. அங்கேயும் கால வைக்க முடியல, இங்கேயும் கால வைக்க முடியல. எங்க கால வச்சாலும் சேரு. ஆஹா, ஆடு ஒண்ணு தனியா வருது. எப்படியாவது அது போட்டு அமுக்கி இந்த கொடைய ஒண்ணு வித்து போடணும். என்ன சரோஜக்கா, இந்த மழையில இப்படி ஒத்தையா நடத்திட்டு வரீங்க? ஆமாண்டி, ஒத்தையா நடந்துட்டு வராத, பின்ன என்ன 10 பேர் கூட சேர்ந்து நடந்துட்டு வருவாங்க? அடியே, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சோன்னு மழை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சோன்னு மழை. அதுவும் சரி, சைடுல திரும்பி பார்த்தா அதுக்கு மேல சோன்னு மழை. ஆமாக்கா, நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மழை தான் பேஞ்சிட்டு கிடக்கும். ஏன்னா இது மழை சீசன் இல்லையா, அதனால மழை விடவே விடாது பாத்துக்கோங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரமாச்சு விட வேணாம். எப்ப பார்த்தாலும் மழைன்னு மழையா கொட்டி உயிரை வாங்குது. போன வாரம் தான் டென்ஷன் புயலு குஞ்சன் புயலுன்னு வந்து வீட்டையும் நாசம் பண்ணிட்டு வயலையும் நாசம் பண்ணி போயிடுச்சு. இப்ப என்னடானா 10 நாளைக்கு மழை இருக்குமா, அது போக இன்னொரு புயல் வேற வருதான். என்னதான் நடக்குதோ இந்த நாட்டுல ஒண்ணுமே புரியல. முன்னறிவிப்பு இல்ல, பின்னறிவிப்பு இல்ல.
என்னக்கா 10 நாள் மழைன்னு சாதாரணமா சொல்றீங்க? பொங்கல் வரைக்கும் மழை மழைன்னு மழையோன்னு கொட்டி தீக்க போகுது. சரி அதை விடுக்கா, நீங்க என்ன இப்படி மழையில நனைஞ்சு வந்துட்டு கிடைக்கீங்க? ஒரு கொடை கிடை எடுத்துட்டு வரலாம்ல? என்னடி சின்ன பொண்ணு, கொடையும் இல்ல கிடையும் இல்ல, எத்தனை கொடை வாங்கி போட்டாலும் உடச்சி உடச்சி தூக்கி தூக்கி போட்டுருதுங்க அந்த புள்ளிவ. கொடைக்கு எங்களுக்கு ராசியே இல்ல பாத்துக்கோ, எத்தனை கொடை வாங்கினாலும் வீணாதான் போகுது. அதான் ஒரு கொடைய கூட வாங்காத போயிட்டு கிடக்க. என்ன சரோஜக்கா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் மழையில நனைஞ்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜலதோஷம் வரும், அதுக்கப்புறமா ஜுரம் வரும். அது என்ன ஜுரம்னு தெரியாத ஹாஸ்பிட்டலுக்கு ஓடனா அங்க டெங்கு மலேரியான்னு உங்களை குழப்புன்னு குழப்பி விடுவாங்க. அது மட்டும் இல்ல, அது வந்தா கூட உடம்பு சரி பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு கொரோனான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அடியே அடியே பயமுடுத்தாதடி, ஒரு கொடை இல்லாம தானே நடந்து போற, அதுக்காக இவ்ளோ தர இருக்கா? என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? ஒரு 400 500ன்னு கொடையை கொடுத்து வாங்காத 1000 2000க்குன்னு டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்களா சொல்லுங்க? ஐயோ எம்மா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கையுமா நான் சுத்தி நடக்கிறதுக்கு ஒரு கொடையே வாங்கிட்டு போறலாம். சரி சரி, உன் கடையில இருக்கிற கொடை எம்புட்டுன்னு சொல்லு. அடி என் டோப்பா மண்டை, நல்ல வழிக்கு இப்படிதான் உங்களை கொண்டுட்டு வரணும். எக்கோ அதிகமாலாம் இல்லக்கா, கம்மியான விலை தான். இந்த மழைக்கு அதுவுமா உங்களுக்கு ஆஃபர் போட்டு வித்துட்டு கிடக்க. தாராளமா நீங்க 2 3 கொடையை கூட வாங்கிட்டு போங்க. அம்மா நீ வெளிய சொல்லு, அப்பதான் என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு நான் பாக்கணும். சரிங்கக்கா. எக்கோ ஒரு கொடை வெறும் 800 ரூபாய்க்கு தான் வித்துட்டு கிடக்க. என்னது 800 ரூபாய்? வெறும் 800 ரூபாவா? இல்லக்கா, சொல்றத முழுசா கேளு. எல்லாருக்குமே நான் 800 தான் கொடுத்துட்டு கிடக்க. ஆனா உங்களுக்காக நான் டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 500 ரூபாய்க்கு தரேன். என்னடி ஒரு ஆளுக்கு தானடி கொடை கேட்ட, என்னமோ ஊருக்கே செஞ்சு கொடுக்கற மாதிரி 500 ரூபான்னு சொல்றியே? ஆமாக்கா, புதிய டிஸ்கவுண்ட் பண்ணி தானக்கா கொடுக்கறேன்னு சொன்னேன். நீங்க வாங்கிட்டு போங்க. இங்க பாருங்க, நான் புடிச்சிருக்க கூட எத்தனை நாளா வச்சிருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் வச்சிருக்கேன். எந்த டேமேஜும் ஆனது இல்ல. அதனாலதான் சொல்றேன், நான் உங்களுக்கு கொடுக்கற கொடையும் நல்ல கம்பெனி கூட, ஸ்ட்ராங் கூட. நீங்க 10 வருஷம் என்ன 20 வருஷத்துக்கு கூட இந்த கொடையை வச்சுட்டு இருக்கலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்புக்கா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் என்ன உங்களை பொய்யா சொல்ல போறேன்? நீங்க கொடுக்கற காசை வச்சு நான் என்ன கோட்டையா கட்ட போறேன்? எக்கோ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கொடையெல்லாம் நான் ஜப்பான்ல இருந்து வர வச்சுக்கிறேன். ஒரு கொடையை நீங்க சுருக்குனீங்கன்னா நீங்க மட்டும் நிக்க வேணாம், உங்க ஃபேமிலியே நிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய கொடை பாத்துக்கோங்க. ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா கொடை இருந்தா மட்டும் நல்லா இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா 500 ரூபாய் என்னால கொடுத்து வாங்க முடியாதுடி சின்ன பொண்ணு, கொஞ்சமாச்சு கம்மி பண்ணு, அப்பதான் என்னால வாங்க முடியும். என்ன இந்த அரக்கா புடி வழிக்கே வர மாட்டுது? நாம ஒண்ணு சொன்னா இது மட்டும் ஒண்ணு சொல்லுது. எப்படி இதுகிட்ட விக்க முடியாது போலியே. என்னக்கா நீங்க காசு பணத்தை இப்படி பாக்குறீங்க? காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போனோம், ஆனா உயிர் வருமா? உயிரை பாருங்க, நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். அது என்னமோ சரிதான். சரி சரி, ஒரு நல்ல கொடையா பார்த்து கூடு. குள்ளக்கட்ட நல்ல வழிக்கு வந்துட்டா. இந்தாக்கா, நீங்க கேட்ட கொடை வாங்கி சுருக்கி பாருங்க, எம்மா பெருசா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கொடைய பார்க்க நல்லா தான் இருக்கு. சரி சுருக்கி பாப்போம். சின்ன பொண்ணு நீ வச்சுக்கிறியே அந்த மாதிரி கொடை தானே இது? ஆமாக்கா, நான் வச்சிருக்கல அதே மாதிரி கொடை தான். சுருக்கி பாருங்க எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, கொடை நல்லா தான் இருக்கு. சரிடி சின்ன பொண்ணு, கொடை நல்லா தான் இருக்கு, நான் வாரேன். எக்கோ கொடையை வாங்கினா அப்படியே போனா எப்படி? அமௌண்ட் எடுத்து கொடுங்க. 500 ரூபாய் ஒரு கொடை. அதானே, எங்க பணம் கேட்கலையான்னு நினைச்சேன். பணத்தை விட மாட்டியே. அதுக்கு தானே கடையை போட்டு வித்துட்டு இருக்கேன். சரி எடுத்து கொடுங்க. இந்தாட்டி உன் பணம். சரி நான் வாரேன். ஆஹா, நல்ல வேலை, ஒரு கொடைய 500 ரூபான்னு சொல்லி வித்தாச்சு. என்ன இது, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி மக்கால இருக்காங்க. இப்படியோ நம்மளுக்கு துட்டு வந்தா ஓகே. கொடைய நல்லா இன்னும் ஏத்தி வித்தா கூட வாங்குவாங்க போல. சீசனுக்கு ஏத்த மாதிரி தானே பொருள் விக்கணும். ஐயோ மாரியாத்தா தாயே, இது எனக்கு கொடை அலேக்கா தூக்கிக்கிச்சு. ஐயோ, யாராச்சும் வர்றதுக்கு முன்னாடி கொடைய சரி பண்ணு. இந்த கொடைய பார்த்தா யாரும் கொடை வாங்க மாற மாட்டாங்க. நல்ல வேலை, இப்ப சரியா வந்துருச்சு. கஸ்டமர் யாராச்சும் வரும்போது இந்த மாதிரி தூக்கி நின்னுச்சுன்னா நான் என்ன பண்றது? எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். அடடா மழடா, அடை மழடா, அழகா இருக்குது சூப்பர் மழடா. இவ வேற ஒருத்தி நேர கால தெரியாத பாடிட்டு போறாளா. பாடிட்டு எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே சலார்னு 2 விடலாம் போல இருக்கு. மதனி, என் பாட்டு எப்படி இருக்கு? அது நீ பாடுறதுக்கு என்ன சூப்பரா இருக்குது. நீ பாட்டு பாடுறத கேட்டா ஊரே ஓடி போயிடும் பாத்துக்க. என்ன மதனி, ஊரு ஓடி போயிடுமா? இல்ல ஊரு ஓடிட்டு வரும். ஓடியாந்து நீ பாடுறத கேக்குன்னு சொல்ல வந்தேன். அதானே, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். ஆமா என் வாய்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சூப்பர் சிங்கர்லயே கூட்டாங்க. நான் தான் அவ்வளவு தூரம் போய் பாடுறது செட் ஆகாது, நான் வீட்லயே பாடிக்கலான்னு சொல்லிட்டு போகவே இல்லை. எல்லாம் என் தலை எழுது. இவகிட்ட என்னென்னலாம் காதுல வாங்க வேண்டியதா இருக்கு. என்ன இது, இந்த மழையில ஒரு கோஸ்டிங்க நின்னுக்கிட்டு இந்த பக்கம் வர மாட்டுதுங்களே. ஏன் மதனி, உங்களுக்கு மழை பிடிக்காதோ? அப்படிலாம் இல்லையே, ஏன் இப்படி கேக்குற? இல்ல மதனி, நான் பாட்டு பாடிக்கிட்டு ஆடிட்டு வரேன், நீங்க சைலண்டாவே வரீங்கல்ல, அதான் கேட்டேன். அப்படிலாம் இல்ல, எப்பப்ப பாடணுமோ அப்ப பாடணும், எப்பப்ப ஆடணுமோ அப்ப ஆடணும். இப்ப எனக்கு எரிச்சலா இருக்குது. தயவு செஞ்சு பேசி அறுக்காத, வாயை மூடிட்டு போறியா? என்ன மதனி, என்னாச்சு?
ஒன்னும் இல்ல நாத்து, ஒன்னும் இல்ல, சும்மா தான். சரி நீ போ. ஓ அப்படியா, சரி வாங்க போவோம். ஐயோ கடவுளே, இவகிட்ட வந்து மாட்டிக்கின்னே, எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க வாங்க, என்ன நாத்து மதனி இப்படி நனைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க? என்ன சின்ன பொண்ணு, கொடை கடை போட்டிருக்க போல. ஆமாண்டி வசந்தி, மழையா பெய்யுது சொல்லு. பொலன்னு பொழந்து கட்டுற மாதிரி மழையா ஊத்துது. அதான் உங்களுக்கெல்லாம் கொடை எடுத்து வந்து வித்துட்டு கிடக்கேன். எதுக்கு இப்படி மழையில நனைஞ்சுன்னு போயிருக்கீங்க? வாங்க வாங்க, ஆளுக்கு ஒரு கொடையை வாங்கிட்டு போங்க. என்னது கொடையா? மழையில எவ்வளவு ஜாலியா நனைஞ்சு டான்ஸ் ஆடிக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு போயிட்டு கிடக்கும். நீ என்னடா மழையில நனைஞ்சு போறீங்க, கொடை வாங்கிக்கல சொல்ற? என்னடி வசந்தி, இந்த மழையில நினைக்கிறது அவ்வளோ ஜாலியாவா இருக்குது? எப்பயாச்சும் ஏதாச்சும் மழை வந்துச்சுன்னா அப்ப நனைஞ்சா ஜாலியா இருக்கும். இப்ப ஊத்தாத மினிக்கா மழை ஊத்திட்டு கிடக்கு, இது போய் ஜாலியா இருக்குதுல சொல்ற? அப்படி கேளுடி சின்ன பொண்ணு, இவ என்ன படாத இம்சையில படுத்திட்டு கிடக்கா? இவதான் நனையறான்னு பார்த்தா கூட என்னையும் சேர்த்துல நனைய விடுறா. குந்தாணி, இவ நாத்துவா போயிட்டா. இல்லைன்னா 4 சாத்துன்னு சாத்தி இருப்பேன். மழை வருதே ரொம்ப ஜாலியாக இருக்கு. நான் நினைறேன் எனக்கு கொடையும் தேவையில்லை. ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட எல்லாம் கொடைய விற்கவே முடியாது. இது என்ன பைத்திய கணக்கால பாடிட்டு கிடக்கு? ஏன் புஷ்பாக்கா, அவதான் என்னமோ மழையில நனைஞ்சு தேவாங்க மாதிரி பேசிட்டு கிடக்கானா, நீங்களுமா இப்படி மழையில நனைஞ்சு வந்துட்டு கிடைக்கீங்க? அடி போடி சின்ன பொண்ணு, நான் என்னத்த பண்றது? ஒரு கொடை இருந்துச்சு, எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா இந்த மழை கொஞ்ச நேரம் விட்டுச்சே. சரி அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். கடைசியில இவ மழையில நனைஞ்சு ஈத்துட்டு வரா. போற பாருங்கூட ஒதுங்க முடியல. என்ன மதினி சொல்றீங்க, உங்களுக்கு மழை பிடிக்காதோ? நாத்து, மழைய பாக்குறதுக்கு தான் பிடிக்கும். நம்ம நனையறதுக்கோ சுத்துறதுக்கோ ஆடுறதுக்கோ யாருக்குமே பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. நீ நல்ல ஜென்மமா இருந்தா பிடிக்காத இருக்கும். நீ நாய் ஜென்மம்ல, உனக்கு பிடிச்சுதான் இருக்கும். என்ன மதனி என்ன சொல்றீங்க? சரியா விழல. ஒண்ணு இல்லம்மா, வா போவோம். ஐயோ மதனிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போலியே. மதனி சரி மழை வந்துட்டு கிடக்குல, உங்களுக்கு ஆவாதுன்னு வேற சொல்றீங்க. வாங்க சின்ன பொண்ணு கடையில ஒரு கொடைய வாங்கிப்போம். நாத்து, உண்மையாவா சொல்றேன்? ஆமா மதனி, வாங்க. எவ்வளவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கொடை வாங்கி கொடுத்தா கூட்டிட்டு போவேன். உங்களை கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு போகணும்னு நான் எதுவுமே நினைக்கல. என் நாத்துன்னா நாத்துதான். இப்படி ஒரு நாத்து நான் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன பொண்ணு, என் மதனிக்கு ஒரு பெரிய கொடையா எடுத்து கொடு. அதுக்கு என்ன வசந்தி, கொடுத்து போடுவோம். எங்க நான் வச்சுக்கிறேன், இதே மாதிரி கொடையை கொடுக்கட்டா? சரி அப்படியே கொடு. ஆனா கொடை நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். அப்படி வளையுது இப்படி வளையுதுன்னு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு உன் கடையில தான் கொண்டாந்து போட்டு விடுவேன். சே, நம்ம நாத்துவை என்னமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கொடையெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போறா. இந்தாடி வசந்தி, நீ கேட்ட கொடை. இன்னொரு கொடை கொடுத்துட்டுமா? ஐயோ வேணாம், எனக்கு கொடையே வேணாம். என் மதனிக்கு கொடை இருந்தா மட்டும் போதும். சரி சுருக்கி பாரு, எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு சொல்லு. சுருக்கு நாத்து, சீக்கிரம் சுருக்கி கொடு. உங்களுக்கு தான் மதனி, இதோ இப்ப சுருக்கிறேன். எஸ்கே